ஜிஎஸ்டி நடுத்தர மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் நாகராஜன் திருச்சியில் பேட்டி. திருச்சியில் ராம்ராஜ் காட்டன் புதிய ஷோரூம் திறப்பு விழா சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. புதிய ஷோரூமை ரம்பா திரையரங்க நிறுவனர் மாணிக்கம் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்ட எக்ஸ்னோரா துணைத் தலைவர் கலாவதி சண்முகம் குத்துவிளக்கேற்றி வைத்தார். முதல் விற்பனையை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு துவக்கி வைத்தார். முதல் விற்பனையை திருச்சி ஜூவல்லர்ஸ் சங்கத்தில் தலைவர் விஜயராகவன் பெற்று கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு ராமராஜ் காட்டன் நிறுவனத்தின் உரிமையாளர் நாகராஜன் அளித்த பேட்டியை காணலாம். திருமதி சந்திரா மாணிக்கம் அவர்கள் இங்கே குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்கள் குத்துவிளக்கேற்றி இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து திரு மாணிக்கம் ஐயா அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையின் மூத்த சிறப்பு விருந்தினர் ஷோரூமை திறந்து வைத்து நம்பாக்கிய மாணிக்கம் அவர்கள் இங்கே குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து முதல் விற்பனையை பெற்றுக்கொண்டு சிறப்பிக்கும் திரு விஜயராகவன் ஐயா அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க லைட்டா கொஞ்சம் கீழே பின்னாடி ஃபேஸ் மாறிக்குது. கொஞ்சம் கீழே இருக்குங்க, அவங்க ஃபேஸ் மாறிக்குது. ராம்ராஜ் காட்டனுடைய புதிய ஷோரூமை திருச்சி மாநகரத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இன்று ரம்பா ஊர்வசி தியேட்டருடைய உரிமையாளர் மாணிக்கம் அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே திருச்சியில் 2-3 ஷோரூம்கள் இருந்தாலும் திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜவுளி நிறுவனங்களில் ராம்ராஜ் காட்டன் தயாரிப்புகள் இருந்தாலும் தற்பொழுது இவ்வளவு பெரிய விஸ்தரிக்கப்பட்ட சுமார் ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் ராம்ராஜ் காட்டனுடைய அனைத்து தயாரிப்புகளும் குறிப்பாக சுபகாரியங்களுக்கும் முக்கியமாக கல்யாண வைபவங்களுக்கு தேவையான மாப்பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து ரகமான வேட்டி, பட்டு வேட்டி, சங்கல்பம் கிராண்ட் பலவிதமான டிசைன்களில் 40 வண்ணங்களில் 40 ரகத்திற்கு மேல் புதிய வெட்டிங் கலெக்ஷன்களும் அதற்குண்டான சேரீ கலெக்ஷன்களையும் வேட்டிகளில் சுமார் ஒரு 4500 கலெக்ஷன்களையும் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். புதிதாக தயாரிக்கப்பட்ட அத்தனை தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்துவதற்குண்டான வளாகமாக இதை ஏற்படுத்தியுள்ளோம். திருச்சி மாநகரத்தில் மட்டுமல்ல, அது சுற்றியுள்ள அனைத்து மக்களும் இங்கு வந்து புதிய இடங்களை பார்வையிட்டு கலாச்சார உடையை தேர்ந்தெடுக்க வசதியாக இந்த வளாகம் விரிவாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புதிய ஷோரூமாக இன்று திருச்சி மக்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வருகிற தீபாவளி முகூர்த்த சீசன் அனைத்திற்கும் நம்முடைய இந்திய கலாச்சார உடையான இந்த வேட்டியை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டுள்ளீர்கள். தொடர்ந்து அதே ஆதரவை வழங்கி இந்த கலாச்சார உடையை இந்திய கலாச்சாரத்தை வளர்த்துவதுடன் நமது தமிழக கிராமப்புற நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர தொடர்ந்து ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். சார், மொத்தம் எத்தனை கிளைகள் சார்? திருச்சியில் மட்டும் எத்தனாவது கிளை சார்? திருச்சியில் இது 3வது. திருச்சியில் 3வது கிளை. பட் இது திருச்சியில் இருக்கிற அத்தனை ஜவுளி கடையிலையுமே எங்களுக்கு ஒரு தனி கவுண்டர் இருக்குது. ராம்ராஜ் தயாரிப்பு தனி கவுண்டர் இருக்குது. பட் அவங்களுக்கு கடை சிறுசாக இருக்கிறதுனால அவ்வளோ வெரைட்டி வைக்க முடியாது. இங்கே வந்து அவ்வளோ புதுசாக பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணி போட்டு பார்த்து எல்லாம் பண்ணுறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடை எங்களுக்கு இடம் பத்தலை, தயாரிப்பு வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. இன்றைக்கி எப்படி முன்ன பார்த்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது. இப்போது மாப்பிள்ளைங்க கல்யாண வைபவத்துக்கு எல்லாமே வந்து
கலர் கலராக எப்படி பெண்களுக்கு சேலை இருக்குது அந்த மாதிரி வேட்டி ஆக்கி வச்சுப்போம். அப்போ அவ்வளோ வெரைட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளோ சைஸ் மெயின்டைன் பண்ணி இருக்குது. அப்புறம் சின்ன இடம் வச்சு பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய இடத்த எடுத்து டிஸ்பிளே இருக்கும். ஒரு ஃப்ளோரே மொத்தமாக அந்த ரகத்துக்காக ஒதுக்கியிருக்கோம். அதே இந்த கட்டடத்துடைய சிறப்பே அதுதான். இன்னும் வேலை முடியல, இன்னொரு ஃப்ளோர் காலியாக இருக்குது, அதை பண்ணணும். தீபாவளிக்குள்ளே ஓப்பன் பண்ண பண்ணேன். பட் அந்த ஃப்ளோர் ஓப்பன் பண்ணி மொத்தம் 6000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 6000 ஸ்கொயர் ஒரு ஃப்ளோர் மொத்தமாகவே வெட்டிங் கலெக்ஷன் தான் வச்சுருக்கோம். மொத்தமாக எத்தனாவது ஷோரூம் சார்? இது 345 46 கொஞ்சம் கரெக்டாக இல்லை, பட்டு 345. சார் ரீசெண்டாக தேசிய நெடுஞ்சாலையில் டோல் பிளாசாக்கு பதிலாக ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்க, வரவேற்பு எப்படி சார் இருக்குது? அதாவது இங்கே சமயபுரத்து பக்கத்துலேயுமே உளுந்தூர்பேட்டை கிட்ட தான் பண்ணியிருக்கோம். அது அந்த பில்டிங் இடத்துடைய ஓனர் என்னுடைய நண்பர், அதனால் அவங்க நீங்கள் தான் வைக்கணும்னு சொல்லி வச்சோம். அவங்களுடைய வற்புறுத்தலுக்காக வச்சோம். பட் எங்களுக்கு ஒரு கடைவீதியில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க அந்த ரோட்டில் போகிறபோது எடுத்துக்கிற வாய்ப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கே தானே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி அந்த கடைவீதியில் போகிறதுக்கு நேரம் இல்லை, இங்கே இருந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஊர் மக்களோட வந்து வெளியேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது. ஒரு பிராண்ட் ஆகு அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். பட் நண்பர்கள் இடத்த நீங்கள் தான் வரணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக பேலன்ஸ் பண்ணி அதை கொண்டு போயிட்டுருக்கோம். பட் அந்த வரவேற்பு இருக்கான்னு வரவேற்பு பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே அந்த இடத்துடைய உரிமையாளர்களுடைய நட்பு ரீதியில் அதை எடுக்கிறோம். பட் இது மாதிரி பஜாரில் போட்டால் தான் பிஸ்னஸ் நடக்குது. அது போட்டால் பிராண்டிங் மட்டும்தான் ஆகுது. பெரிய அளவுக்கு அது பிஸ்னஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் நட்பு ரீதி பேட்டில் அதை 1 எடுத்தோம். பட் சென்டர் போட தான் வாடிக்கையாளர் வருவாங்க. நிறைய டிஷர்ட்டு ஐயா தீபாவளிக்கு புது வருவாங்க. அதாங்க சங்கல்பம் கிராண்டுன்னு கிட்டத்தட்ட பார்டரில் ஜக்கார்டு இருக்குது. இது துணியிலே ஜக்கார்டு பண்ணி ஒரு புது கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இப்போ திருச்சியில் இன்றைக்கி இதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. பட்டு வேஷ்டி பட்டு சட்டு மாதிரியே தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரமாண்டமான தோற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஒரு குறைவான விலையில் நல்ல டிசைன் நிறைய கொடுக்குறோம். நிறைய கலர் நிறைய டிசைன் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி இளைஞர்கள் அது மாதிரி தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி பெண்கள் கட்டுற சேலைக்கு மேட்சாக அப்படி கலர் கலராக கட்டுறாங்க. இன்றைக்கி அது வித்தியாசமான ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல, அந்த ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுதான் இந்த சீசனுக்கு பண்ணியிருக்கோம். சார் இந்த பேண்ட் டிஷர்ட்டு ஷர்ட் அதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரம் வந்து வீழ்ச்சியாக இருக்குது. அவங்கள போட்டி அவங்க தான் இல்லையா? இப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி மாறணும் நினைக்கிறீங்க? 1947க்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தோம்னா எல்லாமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆண்களுமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க. அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டியில் வந்து பேண்ட் கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு. அவங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்க ஆங்கிலேயரெல்லாம் லண்டன் போயிட்டாங்க. நம்ம கல்ச்சர் அது கூட போயிடுச்சு. எல்லாருமே பேண்ட் போட்டால் தான் கௌரவம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு. வேட்டி அழிஞ்சே போயிடுச்சு. நான் வேலை செஞ்சிருந்த கடையிலே கூட வந்து வேட்டி வியாபாரம் நடக்காதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த ஊருக்கு நெசவாளர்களை பார்த்து அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு ஒரு 50 குடும்பத்தை வச்சு பண்ணணும். இன்றைக்கி ஒரு 50 குடும்பம் மாறிடுச்சு. இப்போ வேட்டி கட்டினா தான் நம்ம எப்படி சாப்பாடு போட முடியும். அப்போது கல்ச்சர் டெவலப் பண்ணால் தானே நம்ம அந்த வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு ராமராஜ் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை இறைவன் நம்மை பண்ண சொல்லியிருக்காப்புல. ஐயா இதை கேட்டீங்களா சார்? பொதுவாக இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் இல்லை பேண்ட் ஜீன்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க. கல்யாணத்தில் மட்டும்தான் வேஷ்டி கட்டுறாங்க. பட்டு வேஷ்டி பர்டிகுலராக 10 நாளில் கட்டுறது ரொம்ப ரேராக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு வயசானவங்க தான் வேஷ்டி வாங்குறாங்களா, பசங்களே வாங்குறாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை கூட கோட் செட் தான் போட்டிருப்பாரு. இன்றைக்கி அவர் வேட்டி செட் கட்ட வச்சிட்டோம்ல, கல்யாணத்துக்கு கட்ட வச்சிட்டோம்ல. இனி வழக்கமாக கட்டுற மாதிரி சொல்லி உருவாக்குறது ராமராஜோடைய வேலை. எல்லாத்தையும் வேட்டி கட்ட வைக்கிறது ராமராஜோட வேலை. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கல்ச்சர் இப்போ மாற்றிருக்குது. இன்னும் ஃபியூச்சராகவும் இன்னும் நிறைய மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? இப்போ ஆல்ரெடி 340 ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க, எல்லாத்தையும் வேட்டி கட்டி வைக்க வேண்டியது அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய இல்லை. அதை பண்ண போகிறது இப்போ ரொம்ப இல்லை. எத்தனை வேட்டி வேட்டி கட்ட வைக்கிறது ராமராஜோடைய வேலை. அப்போ தான் எங்கள் ஊருக்காருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். சார் ஜிஎஸ்டி உயர்வு, ஜிஎஸ்டி குறைப்பு உங்களுக்கு வியாபாரம் எப்படி சார்? எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2500 கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு 6.5% குறைஞ்சிடுச்சுங்க. அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு 200-300 ரூபாய்க்கு பக்கம் ரேட் குறைஞ்சிருக்கு. அந்த ப்ராடக்ட் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத ரேட் குறைஞ்சது எல்லாமே. ஜிஎஸ்டி நடுத்தர மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ராம்ராஜ் காட்டன் உரிமையாளர் நாகராஜன் திருச்சியில் பேட்டி. திருச்சியில் ராம்ராஜ் காட்டன் புதிய ஷோரூம் திறப்பு விழா சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது.
புதிய ஷோரூமை ரம்பா திரையரங்க நிறுவனர் மாணிக்கம் திறந்து வைத்தார். திருச்சி மாவட்ட எக்ஸ்னோரா துணைத் தலைவர் கலாவதி சண்முகம் குத்துவிளக்கேற்றி வைத்தார். முதல் விற்பனையை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு துவக்கி வைத்தார். முதல் விற்பனையை திருச்சி ஜூவல்லர்ஸ் சங்கத்தில் தலைவர் விஜயராகவன் பெற்று கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு ராமராஜ் காட்டன் நிறுவனத்தின் உரிமையாளர் நாகராஜன் அளித்த பேட்டியை காணலாம். தொடர்ந்து திருமதி சந்திரா மாணிக்கம் அவர்கள் இங்கே குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து திருமதி கல்யாணி அவர்கள் குத்துவிளக்கேற்றி இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து திரு மாணிக்கம் ஐயா அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையின் மூத்த சிறப்பு விருதுகள் ஷோரூமை திறந்து வைத்து நம்பாக்கிய உரிமையாளர் திரு மாணிக்கம் அவர்கள் இங்கே குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜலு அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டு சிறப்பிக்கும் திரு விஜயராகவன் ஐயா அவர்களை குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க லைட்டா கொஞ்சம் கீழே இருக்குண்ணே, பின்னாடி ஃபேஸ் மாறிக்குது. கொஞ்சம் கீழே இருக்குங்க, அவங்க ஃபேஸ் மாறிக்குது. ராம்ராஜ் காட்டனுடைய புதிய ஷோரூமை திருச்சி மாநகரத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இன்று ரம்பா ஊர்வசி தியேட்டருடைய உரிமையாளர் மாணிக்கம் அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஏற்கனவே திருச்சியில் 2-3 ஷோரூம்கள் இருந்தாலும் திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜவுளி நிறுவனங்களில் ராம்ராஜ் காட்டன் தயாரிப்புகள் இருந்தாலும் தற்பொழுது இவ்வளவு பெரிய விஸ்தரிக்கப்பட்ட சுமார் ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் ராம்ராஜ் காட்டனுடைய அனைத்து தயாரிப்புகளும் குறிப்பாக சுபகாரியங்களுக்கும் முக்கியமாக கல்யாண வைபவங்களுக்கு தேவையான மாப்பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து ரகமான வேட்டி, பட்டு வேட்டி, சங்கல்பம் கிராண்ட் பலவிதமான டிசைன்களில் 40 வண்ணங்களில் 40 ரகத்திற்கு மேல் புதிய வெட்டிங் கலெக்ஷன்களும் அதற்குண்டான சேரீ கலெக்ஷன்களையும் வேட்டிகளில் சுமார் ஒரு 4500 கலெக்ஷன்களையும் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். புதிதாக தயாரிக்கப்பட்ட அத்தனை தயாரிப்புகளையும் அறிமுகப்படுத்துவதற்குண்டான வளாகமாக இதை ஏற்படுத்தியுள்ளோம். திருச்சி மாநகரத்தில் மட்டுமல்ல, அது சுற்றியுள்ள அனைத்து மக்களும் இங்கு வந்து புதிய இடங்களை பார்வையிட்டு கலாச்சார உடையை தேர்ந்தெடுக்க வசதியாக இந்த வளாகம் விரிவாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு புதிய ஷோரூமாக இன்று திருச்சி மக்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வருகிற தீபாவளி, முகூர்த்த சீசன் அனைத்திற்கும் நம்முடைய இந்திய கலாச்சார உடையான இந்த வேட்டியை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டுள்ளீர்கள். தொடர்ந்து அதே ஆதரவை வழங்கி இந்த கலாச்சார உடையை இந்திய கலாச்சாரத்தை வளர்த்துவதுடன் நமது தமிழக கிராமப்புற நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர தொடர்ந்து ஆதரவு வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். சார், மொத்தம் எத்தனை கிளைகள் சார்? திருச்சியில் மட்டும் எத்தனாவது கிளை சார்? திருச்சியில் இது 3வது. திருச்சியில் 3வது கிளை. பட் இது திருச்சியில் இருக்கிற அத்தனை ஜவுளி கடையிலையுமே எங்களுக்கு ஒரு தனி கவுண்டர் இருக்குது. ராம்ராஜ் தயாரிப்பு தனி கவுண்டர் இருக்குது. பட் அவங்களுக்கு கடை சிறுசாக இருக்கிறதுனால அவ்வளோ வெரைட்டி வைக்க முடியாது. இங்கே வந்து அவ்வளோ புதுசாக பண்ணுறவங்களாம் இங்கே டிஸ்பிளே பண்ணி போட்டு பார்த்து எல்லாம் பண்ணுறக்கூட வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடை எங்களுக்கு இடம் பத்தலை, தயாரிப்பு வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. இன்றைக்கி எப்படி முன்ன பார்த்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது. இப்போது மாப்பிள்ளைங்க கல்யாண வைவத்துக்கு எல்லாமே வந்து கலர் கலராக எப்படி பெண்களுக்கு சேலை இருக்குது அந்த மாதிரி வேட்டி ஆகி வச்சுப்போம். அப்போ அவ்வளோ வெரைட்டி மெயின்டைன் பண்ண வேண்டிய இருக்குது, அவ்வளோ சைஸ் மெயின்டைன் பண்ணி இருக்குது. அப்புறம் சின்ன இடம் வச்சு பண்ண முடியாதுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய இடத்த எடுத்து ஒரு ஃப்ளோரே மொத்தமாக அந்த ரகத்துக்காக ஒதுக்கியிருக்கோம். அது இந்த கட்டடத்துடைய சிறப்பே அதுதான்.
இன்னும் வேலை முடியல. இன்னொரு ஃப்ளோர் காலியாக இருக்குது, அதை பண்ணணும். தீபாவளிக்குள்ளே ஓப்பன் பண்ணுற பண்ணேன். பட் அந்த ஃப்ளோர் ஓப்பன் பண்ணி மொத்தம் 6000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 6000 ஸ்கொயர் ஒரு ஃப்ளோர் மொத்தமாகவே வெட்டிங் கலெக்ஷன் தான் வச்சுருக்கோம். மொத்தமாக எத்தனாவது ஷோரூம் சார்? இது 345 46 கொஞ்சம் கரெக்டாக இல்லை, பட்டு 345. சார் ரீசெண்டாக தேசிய நெடுஞ்சாலையில் டோல் பாஸாக பதிலாக ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்க, வரவேற்பு எப்படி சார் இருக்குது? அதாவது இங்கே சமயபுரத்து பக்கத்துலேயுமே உளுந்தூர்பேட்டை கிட்ட தான் பண்ணியிருக்கோம். அது அந்த பில்டிங் இடத்துடைய ஓனர் என்னுடைய நண்பர். அதனால் அவங்க நீங்கள் தான் வைக்கணும்னு சொல்லி வச்சோம். அவங்களுடைய வற்புறுத்தலுக்காக வச்சோம். பட் எங்களுக்கு ஒரு கடைவீதியில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க அந்த ரோடில் போகிறபோது எடுத்துக்கிற வாய்ப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கே தானே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி அந்த கடைவீதியில் போகிறதுக்கு நேரம் இல்லை, இங்கே இருந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஊர் மக்களை விட வந்து வெளியேருந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது. ஒரு பிராண்ட் ஆகு அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். பட் நண்பர்கள் இடத்த நீங்கள் தான் வரணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக பேலன்ஸ் பண்ணி அதை கொண்டு போயிட்டுருக்கோம். பட் அந்த வரவேற்பு இருக்கான்னு வரவேற்பு பெரிய அளவுக்கு இல்லைனாலுமே அந்த இடத்துடைய உரிமையாளர்களுடைய நட்பு ரீதியில் அதை எடுக்கிறோம். பட் இது மாதிரி பஜாரில் போட்டால் தான் பிஸ்னஸ் நடக்குது. அது போட்டால் பிராண்டிங் மட்டும்தான் ஆகுது. பெரிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் நட்பு ரீதி பற்றில் அதை ஒன்று ரெண்டு எடுத்தோம். பட் சென்டர் போட தான் வாடிக்கையாளர் வருவாங்க. சார் இப்போ இளைய சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய டிஷர்ட்டு வேஸ்ட் ஐயா தீபாவளிக்கு புது வருவாங்க. அதாங்க சங்கல்பம் கிராண்டுன்னு கிட்டத்தட்ட பார்டரில் தான் ஜக்கார்டு இருக்குது. இது துணியிலே ஜக்கார்டு பண்ணி ஒரு புது கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இப்போ திருச்சியில் இன்றைக்கி இது இங்கே அறிமுகப்படுத்தியிருக்குதுங்க. பட்டு வேஷ்டி பட்டு சட்டு மாதிரியே தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான தோற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஒரு குறைவான விலையில் நல்ல டிசைன் நிறைய கொடுக்குறோம். நிறைய கலர் நிறைய டிசைன் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி இளைஞர்கள் அது மாதிரி தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி பெண்கள் கட்டுற சேலைக்கு மேட்சாக அப்படி கலர் கலராக கட்டுறாங்க. இன்றைக்கி அது வித்தியாசமான ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல, அந்த ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுதான் இந்த சீசனுக்கு பண்ணியிருக்கோம். சார் இந்த பேண்ட் டிஷர்ட்டு ஷர்ட் அதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரம் வந்து வீழ்ச்சியாக இருக்குது, அவங்கள போட்டி அவங்க தான் சொன்னீங்க. இப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி மாறணும் நினைக்கிறீங்க? 1947க்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தோம்னா எல்லாமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆண்களுமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க. அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டியில் வந்து பேண்ட் கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு. அவங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அவங்க ஆங்கிலேயரெல்லாம் லண்டன் போயிட்டாங்க. நம்ம கல்ச்சர் அது கூட போயிடுச்சு. எல்லாருமே பேண்ட் போட்டால் தான் கௌரவம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு. வேட்டி அழிஞ்சே போயிடுச்சு. நான் வேலை செஞ்சிருந்த கடையிலேயே கூட வந்து வேட்டி வியாபாரம் நடக்காதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் அந்த ஊருக்கு நெசவாளர்களை பார்த்து அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க எல்லாம் விட்டு போயிட்டு அப்படின்னு ஒரு 50 குடும்பத்தை வச்சு பண்ணணும். இன்றைக்கி ஒரு 50 குடும்பம் மாறிடுச்சு. இப்போ வேட்டி கட்டினா தான் நம்ம எப்படி சாப்பாடு போட முடியும். அப்போது கல்ச்சர் டெவலப் பண்ணால் தானே நம்ம அந்த வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு ராமராஜ் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை இறைவன் நம்மை பண்ண சொல்லியிருக்காப்புல. ஐயா எதை கேட்டீங்களா? சார் பொதுவாக இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் இல்லை பேண்ட் ஜீன்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க. கல்யாணத்தில் மட்டும்தான் வேஷ்டி கட்டுறாங்க, பட்டு வேஷ்டி பர்டிகுலராக. மற்ற நாளில் கட்டுறது ரொம்ப ரேராக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு வயசானவங்க தான் வேஷ்டி வாங்குறாங்களா, பசங்களே வாங்குறாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை கூட கோட் செட் தான் போட்டிருப்பாரு. இன்றைக்கி அவர் வேட்டி செட் கட்ட வச்சிட்டோம்ல, கல்யாணத்துக்கு கட்ட வச்சிட்டோம்லாம். இனி வழக்கமாக கட்டுற மாதிரி சொல்லி உருவாக்குறது ராமராஜோடைய வேலை. எல்லாத்தையும் வேட்டி கட்ட வைக்கிறது ராமராஜோட வேலை. இப்போ ஒரு 20 வருஷம் அந்த கல்ச்சர் இப்போ மாற்றிருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? இப்போ ஆல்ரெடி 340 பேர் வச்சு ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாத்தையும் வேட்டி கட்டி வைக்க வேண்டியது அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய இல்லை. அதை பண்ண போகிறது இப்போ போகிறது இல்லை. எத்தனை வேட்டி வேட்டி கட்ட வைக்கிறது ராமராஜோடைய வேலை. அப்போ தான் எங்கள் ஊருக்காருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். சார் ஜிஎஸ்டி உயர்வு, ஜிஎஸ்டி குறைப்பு உங்களுக்கு வியாபாரம் எப்படி சார்? எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2500 கீழே இருக்கிறதுல வந்து ஒரு 6.5% குறைஞ்சிடுச்சுங்க. அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு 200-300 ரூபாய்க்கு பக்கம் ரேட் குறைஞ்சிருக்கு. அந்த ப்ராடக்ட் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத ரேட்டு குறைஞ்சது எல்லாமே.